Hello guys, welcome and welcome to Meet International Academy, one of the leading academy in training nurses and nursing competitive exam as well as IELTS and NCLEX and OET training. எந்த விதமான நர்சிங் ரிலேட்டடான ஜாப் அப்டேட்ஸ் வந்தாலும் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜஸில் அட்மிஷன்ஸ் நர்சிங் அட்மிஷன்ஸ் எது அப்டேட்ஸ் வந்திருந்தாலும் அதையும் நாங்கள் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோ ரெகுலராக அவங்களை வந்து ரீச் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு என்ன வேகன்சியை பற்றி ஜாப் வேகன்சியை பற்றி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஸோ ஐடிபிபி அதாவது இண்டோ திபெத்தியன் பார்டர் போலீஸ், இங்கே வந்து நர்சிங் கேண்டிடேட்ஸை வந்து கேட்டிருக்காங்க ஜாப்காக. ஸோ என்ன ஜாப்காக கேட்டிருக்காங்க, எவ்வளோ வேகன்சிஸ் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னைக்கு ஸ்டார்டிங் டேட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு, என்னைக்கு லாஸ்ட் டேட், ஆன்லைனில் ஃபில் பண்ணால் போதுமா, ஆஃப்லைனில் ஃபில் பண்ணணுமா, மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இதில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலில் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இண்டோ திபெத்தியன் பார்டர் போலீஸ், ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் 2024 இது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. 3 போஸ்ட்டுக்காக இவங்க வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சப் இன்ஸ்பெக்டர், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சப் இன்ஸ்பெக்டர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிள். இந்த 3 போஸ்ட்டுக்காக இவங்க வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு ரிலேட்டடான போஸ்ட் என்ன அப்படின்னா 2 போஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து சப் இன்ஸ்பெக்டர், செகண்ட் வந்து ஹெட் கான்ஸ்டபிள். ஸோ நீங்கள் ஜிஎன்எம் முடிச்சிருந்தாலும் சரி, ஏஎன்எம் முடிச்சிருந்தாலும் சரி, இந்த 2 போஸ்ட்டில் ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஆப்வியஸாக பிஎஸ்சி நர்சிங், எம்எஸ்சி நர்சிங்லாம் முடிச்சிருந்தா தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். இவங்க மினிமம் கிரைட்டீரியாவே வந்து ஏஎன்எம் வந்து வச்சிருக்காங்க. அதை பற்றிலாம் டீட்டெயிலாக 1 by 1 பார்ப்போம் நம்ம. சரியா? ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு 3 வேகன்சி, 3 போஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர். இந்த போஸ்ட்டுக்காக ஸ்டாஃப் நர்சஸ் அதாவது நர்சிங் ஆஃபீஸரை இவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. எவ்வளோ ரெக்ரூட் பண்ணுறாங்க, எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ், இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபைன். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி வெப்சைட்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து அந்த லிங்க்கை வந்து ஜஸ்ட் டைப் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். சரியா? ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த டேட்டை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 29 ஜூன் 2024 இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற அந்த ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பனாக இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து லாகின் ஐடி கிரியேட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம். சரியா? ஃபைன். ஸோ என்னைக்கு லாஸ்ட் டேட் அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க 28 ஜூலை 2024. ஹார்ட்லி 1 மந்த் வந்து உங்கள் கையில் இருக்குது. ஸோ இந்த 1 மந்தில் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். ஃபைன். ஸோ அடுத்து இம்பார்ட்டண்டான டேட்ஸ். இப்போ தான் நம்ம இம்பார்ட்டண்டான டேட்ஸ் வந்து பார்த்து முடிச்சோம். சேம் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து 29 ஜூன், லாஸ்ட் மந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எண்டிங் டேட் வந்து இந்த மாதம் 28 வரைக்கும். சரியா? ஸோ அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப மினிமல் சார்ஜ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு த போஸ்ட் இவங்க வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 200 rupees தான். நீங்கள் அன்ரிசர்வ் ஓபிசி எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் கேட்டகரியாக வரீங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. நீங்கள் ஜிஎன்எம் முடிச்சிருக்கீங்க, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க, இல்லை எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். ஆனால் ஏஎன்எம் வந்து சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன், ஏஎன்எம் மட்டும் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. வேறஸ் நீங்கள் ஜிஎன்எம் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஎஸ்சி நர்சிங், எம்எஸ்சி நர்சிங் எது முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 200 rupees தான் வந்து பே பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், அதாவது அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டரில் நர்சிங் ரெக்ரூட்மெண்ட் கிடையாது, ஃபார்மசி ரெக்ரூட்மெண்ட் தான் இருக்குது. ஸோ யாராவது ஃபார்மசி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை அவங்களும் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபார்மசி முடித்தவங்க அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். யூஆர், ஓபிசி, எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன், இந்த 3 கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் அவங்க ஜஸ்ட் 100 rupees தான் வந்து பே பண்ண போகிறாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இதே வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்காங்க அப்படின்னா மேல் ஃபீமேல் 2 பேருமே வந்து இதில் அப்ளை பண்ணலாம். 80-20 ரேஷியோ நார்த் சைடில் இருக்க மாதிரிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. சரியா? ஃபைன். ஸோ மேல் ஃபீமேல் 2 பேருமே சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சரியா? ஃபைன். ஸோ SC/ST கேண்டிடேட்டாக இருக்கீங்க, ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் பே பண்ண அவசியம் கிடையாது. ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். சரியா? ஃபைன். ஸோ ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜென்ரல் கேட்டகரிக்கு
சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஜெனரல் கேட்டகரிக்கு மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். 30 இயர்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அதே வந்து ஃபார்மசி முடிச்சிருக்காங்க, அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஜெனரல் கேட்டகரிக்கு 28 கொடுத்துருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 25 வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட், ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு வந்து ஏஎன்எம் முடிச்சிருந்தாலே போதும். என்ன முடிச்சிருந்தாலே போதும், ஏஎன்எம் முடிச்சிருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு ஃபீமேல்ஸ் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும், மேல்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு மட்டும் தான் வந்து மேல்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு பாருங்க 10th இல்லைனா 12th பாஸ் ஆயிருக்கணும், அதுக்கப்புறமா ஜிஎன்எம் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேல் ஃபீமேல் 2 பேருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஜிஎன்எம் முடிச்சு ப்ராப்பராக நீங்கள் ஸ்டேட் நர்சிங் கவுன்சில் இல்லை இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக? ஸ்டாஃப் நர்ஸ் வேகன்சிக்கு. சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்மசிஸ்ட் முடிச்சிருக்கீங்க, பிஃபார்ம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி 10th 12th முடிச்சிருக்கணும். டிப்ளமோ இன் ஃபார்மசியை முடிச்சிருந்தாலே போதும். பிஃபார்ம் முடிச்சிடணும், பேச்சுலர் இன் ஃபார்மசி முடிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருந்தாலே போதுமானது. நீங்கள் இந்த அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சரியா? ஸோ அடுத்து மிட்வைஃப், ஹெட் கான்ஸ்டபிள் 3வது போஸ்ட் ஹெட் கான்ஸ்டபிள். இந்த 3வது போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல்ஸ் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஏஎன்எம் முடிச்ச ஃபீமேல்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். சரியா? ஃபைன். ஸோ நீங்கள் ஏஎன்எம் முடிச்சு ப்ராப்பராக ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ போஸ்ட் வந்து வேக்கன்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 10 போஸ்ட் வந்து வேகன்சி சொல்லியிருக்காங்க. யூஆரில் 6 போஸ்ட், எஸ்சியில் 1 போஸ்ட், ஓபிசியில் 3 போஸ்ட். ஸோ டோட்டலாக 10 போஸ்ட் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அதே அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், அதாவது ஃபார்மசி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். டோட்டலாக 5 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. யூஆரில் 3, எஸ்டியில் 1, எக்கனாமிக் லிவிகர் செஷனில் 1. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஹெட் கான்ஸ்டபிள் ஃபீமேல்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டோட்டலாக 14 போஸ்ட் இருக்குது. அதாவது யூஆரில் 5, எஸ்சியில் 3, எஸ்டியில் 2, ஓபிசியில் 4, டோட்டலாக 14 போஸ்ட் வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஃபைன். அடுத்து சார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணால் மட்டும் போதுமா, ரிட்டன் எக்ஸாம் மட்டும் இருந்தால் நம்ம செலக்ட் ஆகிடுவோமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு போலீஸ் ஃபோர்ஸில் உங்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். அதாவது நீங்கள் அவங்க வச்சிருக்க அந்த ஃபிசிக்கல் கிரைட்டீரியாவில் மேட்ச் ஆகுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அதான் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். இது முடிச்ச அப்புறமா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதாவது ரன்னிங் பண்ணணும். ரன்னிங் மட்டும் கிடையாது, லாங் ஜம்ப் இருக்குது, அண்ட் ஒன் மோர் திங் ஹை ஜம்ப் இருக்குது. சரியா? இந்த 3 டாஸ்க்கை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 கேட்டகரியில் பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. சரியா? ஃபைன். ஸோ சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஹைட் வந்து மேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 170 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 150 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹைட். ஓகேவா? ஸோ இது வந்து அன்ரிசர்வ்டு அண்ட் எக்கனாமிக் லிவிகர் செஷன், ஓபிசி இந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களோட ஹைட் வந்து மேலாக இருக்கீங்கன்னா 170 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேலாக இருக்கீங்கன்னா 150 சென்டிமீட்டர் இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தீங்க இல்லைன்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட் 80 to 85 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே வந்து எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, மேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 162.5 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். ஃபீமேலுக்கு வந்து 150 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செஸ்டோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது விட் பார்த்தீங்க அப்படின்னா 77 to 82 சென்டிமீட்டர் வந்து மெஷர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த கேட்டகரி எல்லாமே வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹெட் கான்ஸ்டபிள் ஃபீமேல் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும் ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹைட் 157 சென்டிமீட்டர் இருக்கணும். நீங்கள் எஸ்டி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 147.5 சென்டிமீட்டர் இருந்தாலே போதுமானது. சரியா? இது எல்லாமே எதுக்கு அண்டரில் வருது? ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கு அண்டரில் வருது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். அதாவது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறாங்க. இதில் வந்து 100 மீட்டர் ரேஸ் இருக்கும். எந்த போஸ்ட்டுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன்? சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். 100 மீட்டர் ரேஸ் இருக்கும். அதை வந்து 16 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் இருக்கும். அதை வந்து 7 minutes 30 செகண்ட்ஸில் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதே வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதே 100 மீட்டர் ரேஸை வந்து 18 செகண்ட்ஸில் கவர் பண்ணணும். 800 மீட்டர் ரேஸை வந்து 4 minutes 45 செகண்ட்ஸில் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு. நம்ம டேரெக்டாக ஹெட் கான்ஸ்டபிள் பார்த்துருவோம். ஹெட் கான்ஸ்டபிளையும் அதே மாதிரி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. மேல் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் வந்து ஓடணும். 7 minutes 30 செகண்ட்ஸில் லாங் ஜம்பும் இருக்குது. 11 feet 3 சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரியா? லாங் ஜம்ப் 11 feet வந்து ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹை ஜம்பும் இருக்குது. இதுலேயும் 3 சான்ஸ் இருக்குது. இதில் வந்து 3.5
ஃபீட் வந்து நீங்கள் தாண்டி குதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 800 மீட்டர் ரன்னிங் இருக்கணும். அது வந்து 4 minutes 45 seconds நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். லாங் ஜம்ப் இருக்குது, 9 feet லாங் ஜம்ப் பண்ணணும், 3 சான்ஸ் கொடுக்குறாங்க. ஹை ஜம்ப்லையும் பார்த்தீங்கன்னா 3 சான்ஸ் கொடுக்குறாங்க, அதாவது 3 feet தாண்டி குதிக்கணும். சரியா? ஸோ இதுதாங்க ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். இதெல்லாம் உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபிசிக் வந்து இதுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். சரியா? ஸோ இதுதாங்க ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். ஆப்வியஸாக ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி ஒரிஜினல் ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஹோம் பேஜில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.